जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन श्रीमते रामानुजाय नमः எம்பெருமானுடைய ஆயுதாக்ரேசராக இருக்கக்கூடிய அக்ரேசன் என்று சொன்னால் முதன்மையானவன், எல்லா விதமான ஆயுதங்களுக்கும் தளபதியாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் சுதர்சன பகவான் நல்லவிதமான உடல் வலிமையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் இவ்வளவு நாளாக பிரார்த்தித்து வந்தார். இன்றைய தினம் என்ன என்று கேட்டாக்க, அந்த தேஜோ மகிமையினாலே எங்களுக்கு கிடைத்ததான இந்த கீழ் மக்களுக்கு கிடைத்ததான பணம் புகழ் போன்றதான வஸ்துக்களை எல்லாம் எங்களுக்கு காத்து ரட்சித்து தர வேண்டும். உம்முடைய 16 கைகளில் உள்ள ஆயுதங்களினாலே என்ன என்ன ஆயுதங்கள் என்று இன்றைய தினம் ஒரு கணக்கு சொல்கிறாருங்க. சக்கரம் குந்தம் கிருபாணம் பரசுஹுதவஹ அங்குஷம் தண்டசக்தி சங்கம் கோதண்ட பாசௌ ஹலமுசலகத வஜ்ரசூலாம்ச்சஹேதீன் தோர்பிஸ் சவ்யாபசவ்யேர்தததுலபலம் ஸ்தம்பிதாராதிதர்ப்பைஹ வியூஹஸ்தேஜோபிமானி நரக விஜயனோ ஜிரும்பதாம் சம்பதேவக. ஆகையினால தேவரீருடைய கைகளில் வலது கைகளில் 8 ஆயுதங்கள் சக்கரம் குந்தம் கிருபாணம் பரசு அக்னி என்பதான 8 விதமான ஆயுதங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி ஹல முசல கதா இந்த இடது கைகளில் பார்த்தோம் என்று சொன்னால் சங்கம் போன்றதான ஆயுதங்கள், கோதண்டம் பாசம் ஹலம் முசலம் வஜ்ரம் சூலம் என்பதான ஆயுதங்கள் 8 ஆக மொத்தம் 16 ஆயுதங்களினாலே எங்களுடைய தனம் தானியம் போன்றவைகளை தேவரீர் கொடுத்தது போராது, எங்களுடைய தேஜஸையும் எங்களுடைய மகிமையையும் எங்களுடைய புகழையும் தேவரீர் ரட்சித்து கொடுக்க வேண்டும். உம்முடைய ஒளியினாலே எங்களை எல்லாம் காத்து தர வேண்டும் என்றதாக இன்றைய தினம் பிரார்த்திக்கிறாராம். இவையெல்லாம் அந்த சமயத்திலே எம்பெருமானுக்கு வந்து இந்த ஆயுதங்களினாலே சத்ருக்களை சம்ஹாரம் செய்வதற்கு இவர்தான் எடுத்து கொடுக்கிறார் என்று சொன்னார். அப்போ இந்த ஆயுதங்கள் எல்லாம் விஸ்வாமித்திரனிடமும் இருந்திருக்கிறது, வசிஷ்டரிடமும் இருந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் அவர்களால் ஒரு பிரத்யட்சமாக உபயோகிக்க முடியாது. உபயோகித்தாலும் அதை திரும்பி வாங்குவது என்பதெல்லாம் முடியாது. அதற்கு எம்பெருமான் ஒருவனால் தான் முடியும். என்றால் என்று கேட்டால் அவன் அருகிலேயே இந்த சங்கல்ப ரூபமாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் இருப்பதனால அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆகையினாலே தேவரீர்தான் எம்பெருமானுக்கு பக்கத்தில் இருந்து சகலவிதமான உபச்சாரங்களையும் செய்வது போல் எங்களுக்கு அருகிலேயும் 16 கரங்களுடன் இருந்து எங்களுடைய புகழையும் மேன்மையையும் நீர் ரட்சித்து தர வேண்டும், கிடைத்தவற்றையெல்லாம் பாதுகாத்து தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். அப்போ பக்தனுக்கும் பக்தனாக மாறிவிடக்கூடிய ஸ்வரூபத்தை உள்ளவர் இந்த சுதர்சன பகவானாம். சக்கரம் குந்தம் கிருபாணம் பரசுஹுதவஹ அங்குஷம் தண்டசக்தி சங்கம் கோதண்ட பாசௌ ஹலமுசலகதா குந்தமத்யுக் வஜ்ரசூலாம்ச்சஹேதீன் தோர்பிஸ் சவ்யாபசவ்யேர்தததுலபலஸ்தம்பதாராபிதர்ப்பைஹ வியூஹஸ்தேஜோபிமானி நரக விஜயனோ ஜிரும்பதாம் சம்பதேவக. இன்றைய தினம் என்ன பிரார்த்திக்கிறார் என்று கேட்டால், 16 திருக்காலங்களோடு எழுந்தருளி இருந்து உம்மை மரிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோருக்கும் கிடைத்த வஸ்துக்களை எல்லாம் நல்ல விதமாக ரட்சித்து தர வேண்டும். உம்முடைய சம்பத்தின் அதாவது தேவரீர்தான கொடுத்தது இந்த சம்பத்துக்கள் எல்லாம். ஆகையினால் தேவரீரே அதையும் எங்களுக்கு நல்ல விதமாக காத்து தர வேண்டும் என்று சொல்றார். அப்போ சிருஷ்டி ரூபத்திலும் உதவக்கூடியவர் சக்கரத்தாழ்வார், ஸ்திதி என்று சொல்லக்கூடியதான பரிபாலனம் செய்வதற்கும் உதவக்கூடியவர் எம்பெருமானுக்கு சக்கரத்தாழ்வார்,
சம்ஹாரம் என்று சொல்லக்கூடியதான துஷ்ட நிகிரகம் செய்யும் பொழுது இங்கே அவருக்கு உதவக்கூடியவர் ஸ்ரீ சுதர்சன பகவான். அவரையே நாம் அனுதினமும் ஸ்மரிப்பதனால நம்மிடம் உள்ள சம்பத்துக்கள் எல்லாம் நல்லவிதமாக ரட்சித்து கொடுத்து நாம் நல்வாழ்வு பெறுவோம் என்று இங்கே மங்களாசாசனம் செய்கிறார். அதன்படியே நாமும் அங்கே வாழ்ந்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.